கர்த்தருடைய வார்த்தைக்கு கடன் சொல்வோம். இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியதான காரியம் என்னவென்றால், அழிவில்லாத வித்து. சொல்லுங்க, அழிவில்லாத வித்து. நாம் எப்படி பிறக்கப்பட்டிருக்கிறோம், நம்மை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, யோவான் சுசேஷம் 1வது அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் இரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனாலே, சொல்லுங்க, தேவனாலே பிறந்தவங்க. நம்ம எப்படி பிறந்திருக்கோமா? யார் அவர்கள்? யார் அவர்கள்? மேல வாசிங்க. அவர் நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்காரு. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி பிறந்தாங்களாம்? தேவனாலே. சொல்லுங்க, தேவனாலே பிறந்தாங்களாம். அப்போ தேவனாலே பிறக்கிற ஒரு பிறப்பு இருக்கு. தேவனாலே பிறக்கிற ஒரு பிறப்பு இருக்கு. அந்த தேவனாலே பிறந்த பிறப்பு என்ன செய்து அப்படின்னா, எப்படி நம்மை பிறக்க வச்சது அப்படிங்கன்னு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். எப்படி நம்மளை பிறக்க வச்சது? தேவனாலே பிறக்க வச்சது 1 பேதுரு 1வது அதிகாரம் 23ஆம் வசனம் எடுத்து பார்க்கும் பொழுது, 1 பேதுரு 1:23 எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். இப்போ திரும்பியும் எப்படி நாங்கள் பிறக்கப்பட்டோம், ஜெனிப்பிக்கப்பட்டுங்கிறது ஒரு என்ன சொல்? ஜெனிப்பிக்கப்பட்டுங்கிறது ஒரு சமஸ்கிருத வேர்டு. ஆமென். தமிழ் வேர்டுன்னு தெரியுங்களா? பிறந்தீர்கள். சொல்லுங்க, பிறந்தீர்கள். ஹல்லேலூயா. எப்படி பிறந்தமா? அழிவுள்ள வித்தினாலே அல்ல. சொல்லுங்க, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து. அப்போ எப்படி நான் பிறந்திருக்கிறேன்? தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே பிறந்திருக்கிறேன். ஆமென். அப்போ நான் யாரா இருக்கிறேன்? புது பிறப்பு. வாசிங்க, அந்த புது மொழி வைப்பில் வாசிங்க பார்ப்போம். அந்த பகுதி எடுத்து வாசிங்க. புது மொழி தமிழ் புதிய மொழி எடுத்து வாசிங்க. நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, அழியக்கூடிய வித்தினாலே அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழிவில்லாத வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். இது எந்த பைபிள்னா, திருவிபிலியம் சொல்லி கத்தோலிக்க பைபிள். சொல்லுங்க. ஆமா, அது ஆப்பிள் நீங்க லோட் பண்ணா ஈஸியா புரியும். ஆமா, கடவுளின் வார்த்தையால் எப்படிங்க புது பிறப்பாக நீங்க நினைச்சீங்க பிறக்கப்பட்டிருக்கீங்க. எப்படி பிறந்தீங்க? அவருடைய வார்த்தையினால. என்ன வார்த்தை? எப்படி அந்த வார்த்தை எப்படி எனக்குள்ள வந்துச்சு? எப்படி எனக்குள்ள வார்த்தை வந்துச்சு? யோசித்து பாருங்க. அந்த வார்த்தை நீங்க கேட்காதனால ரட்சிக்கப்பட முடியாது. அந்த வார்த்தையை யாரோ ஒருத்தர், இயேசு நல்லவர், தயவுசெய்து சபைக்கு வந்து பாரு, உன் வாழ்க்கை மாறும், நீ ஏன் கஷ்டப்படுறன்னு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொன்னதுனால அந்த வார்த்தையை நம்பி ஒரு மீட்டிங்கோ, கிரவுண்டு மீட்டிங்கோ, ஏதோ ஒரு மீட்டிங்கோ, ஒரு சபைக்கோ எங்கேயோ போய் அந்த வார்த்தையை கேட்ட போது, அது காதால் கேட்டோன்னே அது கடவுளுடைய வார்த்தை உள்ளுக்குள்ள வந்து அது உங்களுக்கு புது பிறப்பாய் மாற்றி விட்டது. ஆமென். நீங்க எப்படி பிறந்தீங்க? தேவ வசனமாகிய அந்த வித்து, அந்த தேவ வசனமாகிய அந்த டிஎன்ஏ. ஆமா, அந்த டிஎன்ஏ, டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏ மூலமா தான் நீங்க வார்த்தையில டிஎன்ஏ இருக்குது. இந்த வார்த்தையில அந்த வித்து இருக்குது. அந்த வசனமாகிய வித்து உள்ளுக்குள்ள வந்தோடனே உங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிடுச்சு. என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தர் கோழி முட்டையோட நினைச்சுக்காங்களாம்
கழுகு முட்டையும் சேர்த்து வச்சுட்டாங்க. கோழி அடகாக்கறதுக்கு நல்லா கவனிங்க, கோழி அடகாக்கறதுக்கு கோழி முட்டையோடு சேர்ந்து வெந்த முட்டையை வச்சுட்டாங்க, கழுகு முட்டையும் சேர்த்து உள்ளே வச்சுட்டாங்க. கழுகு முட்டையை சேர்த்து வச்சோன்னா இந்த கோழி என்ன செய்யுது, அடகாத்துக்கிட்டே இருக்குது. அடகாத்து ஒரு நாள் வந்தோடனே குஞ்சு பொரிக்குது. குஞ்சு பொரிச்சோடனே என்ன வந்துருச்சு, கோழி குஞ்சு வந்துச்சு, இந்த கழுகு குஞ்சும் சேர்ந்து வந்துருச்சு. இந்த ரெண்டு எல்லாம் சேர்ந்து கோழி என்ன செஞ்சிச்சு, அது தான் குஞ்சு நினச்சிக்கிட்டு, கழுகு குஞ்சு தான் குஞ்சு நினச்சிட்டு அது என்ன செய்யுது, அதையும் மேய்ச்சிக்கிட்டே இருக்குது. இந்த குஞ்சு பார்த்துச்சு, எந்த குஞ்சுங்க, கழுகு குஞ்சு பின்னாடியே போயிட்டு இருக்குது. கோழி போகிற இடத்துக்கெல்லாம் பப்பன்னு அங்கேயே போ, அது புழு சாப்பிடு, இதுவும் சாப்பிடுது, இப்படியே பண்ணிட்டு திடீர்னு மேலே பார்த்துச்சு. என்னடா மேலே ஒரு கழுகு பறக்குது. கழுகு பார்த்தோன்னே, சே இந்த மாதிரி நாமளும் பறக்கணுமே அப்படி இது எண்ணம் வந்துச்சு. எண்ணம் வந்தோடனே சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, ஆனால் மற்ற கோழி என்ன செய்யுது, அப்படின்னு அது பின்னாடி போய் அது கொத்துது. சரி என்னமோ தெரியல, கொத்திக்கிட்டே இருக்குது. திடீர்னு மேலே பார்க்குது, கழுகு பறக்குது. நானும் பறக்கணுமே. சரி திரும்பி இங்கே பார்த்தா என்ன செய்யுது, கழுகு குஞ்சு சரி இங்கே கோழி குஞ்சு போயிட்டு இருக்குது. பார்த்துட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ட்ரை பண்ணுச்சு, லைட்டாக அடித்து ட்ரை பண்ணுச்சு. ட்ரை பண்ணா ஒன்று பக்கத்து குஞ்சு சொல்லிச்சான், தேவையா நீ நாமளாம் என்னதுங்க கோழி குஞ்சு, நீ என்ன சும்மா அப்பப்போ அந்த மேலே பறந்து நீ ட்ரை பண்ணிட்டே இருக்கிற. அல்லேலூயா, ட்ரை பண்ணிட்டே இருக்கிற, எப்பத்தாலும் நீ மட்டும் தனியாக பண்றிய. அல்லேலூயா. நாமளும் பாருங்க இந்த கோழி குஞ்சு மாதிரி தான் அவங்களுடைய சினிமா படத்துக்கு போயிட்டு, சரிங்களா, அவங்களுடைய வெத்தலை பாக்கு போட்டுட்டு, அவங்க வெத்தலை பாக்கு போடுறது இல்லை, மற்றது அது பான்பராக்கு போட்டுக்கிட்டு, அவங்களுடைய தம் அடிச்சுக்கிட்டு, அவங்களுடைய தண்ணி அடிச்சுக்கிட்டு, அவங்களுடைய கெட்டவாத்தை பேசிக்கிட்டு, அவங்களுடைய சிரிச்சுக்கிட்டு, அவங்க எல்லாம் பண்ணுற மாதிரி இந்த நாம கழுகு குஞ்சுன்னு தெரியாமல் அவங்களுடைய போயிட்டு நாமளும் போயிட்டு இருக்கிறோம். அப்பப்பைக்கு பார்க்குறோம், பறக்கணும், மேலே வரணும், சம்பாதிக்கணும், எப்படியே மேலே வந்தாகணும், எப்படியே சாதிக்கணும். உள்ளுக்குள்ள அப்படியே வர எங்கேயோ வார்த்தை கேட்க உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள என்ன செய்யுங்க, அப்படியே என்ன தோணுது. கழுகை மேலே பார்க்கும் போதெல்லாம் இந்த கழுகு குஞ்சுக்கு ஒரு ஆசை, மேலே வரணும்னு. ஒரு நாள் என்ன ஆச்சு, இது இந்த கோழி குஞ்சு கூடயே இந்த கழுகு குஞ்சு போயிட்டு திடீர்னு கொஞ்சம் ஹைட்டில் பறந்துச்சு பாருங்க. கொஞ்சம் ரெக்கை படுத்துன்னு கொஞ்சம் ஹைட்டில் பறந்துச்சு. உடனே கோழி குஞ்சு பார்த்து, அடா பாருயா, நானும் கொஞ்சம் இது அடித்து பார்த்துச்சு, மேலே வரல, இது தொப்பு வந்துருச்சு. பார்த்து என்னடா நீ மட்டும் கொஞ்சம் மேலே ஹைட்டாக பறக்கிறியே அப்படின்னு கேட்டுக்கிட்டு திடீர்னு இது ஷாக் ஆயிடுச்சு, இதுக்குள்ள ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக இந்த கழுகு குஞ்சு வளர கொஞ்சம் ரெக்கையெல்லாம் வந்தோன்னே, கொஞ்சம் ரெக்கையெல்லாம் வந்தோன்னே ஆட்டோமேட்டிக்கா இது மனசுல ஒரு பெரிய ஆசை, அதே போல பறக்க, எப்படிங்க அது போல பறக்கணும்னு சொல்லி ஒரு நாள் வந்து பாருங்க, டக்குன்னு ட்ரை பண்ணி அது மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படிங்க மேலே பறக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லா கோழி குஞ்சு என்னடா இவன் திடீர்னு இப்படி பறந்து போயிட்டு இருக்கிறான், யாரா இவன் இத்தனை எங்கடா இருந்த நீ அப்படிங்கிற மாதிரி. அப்படியே இந்த கோழி குஞ்செல்லாம் அந்த கழுகு குஞ்சு பார்த்தா ஆச்சரியப்படுது. அது மேலே பறந்து போகுது பாருங்க. பக்கத்தில் ஒரு கழுகிட்ட போய் சொல்லி, நானும் ட்ரை பண்ணி உன்ன மாதிரியே மேலே வந்துட்டேன். அல்லேலூயா. நானும் ட்ரை பண்ணி உன்ன மாதிரியே மேலே வந்துட்டேன். உடனே அது சொல்லிச்சான், கழுகு நீ ஒன்றும் ட்ரை பண்ணலடா, என் வித்து உனக்குள் இருக்குது. ஆமே, நீ ட்ரை பண்ணி மேலே வரல, என் வித்து உங்ககிட்ட இருக்குது, அதனால மேலே வந்துட்டேன். நானும் சொல்லுகிறேன், நீங்கள் முயற்சி பண்ணி வேலை செஞ்சு அது பண்ணி இது பண்ணி மேலே வரணும் அப்படி இல்லை. தேவனுடைய வசனமாகிய வித்து உங்களுக்குள்ள இருப்பதனால ஒரு நாள் வரும், அப்போ நீங்கள் மேலே பறந்துட்டே இருப்பீங்க. புரியுதா புரியலையா? கைத்தட்டலாம் மாட்டீங்களா? ஆமென். யாரோ பறப்பாங்களாட்டிருக்கு, நான் எங்கே பறக்க போகிறேன்? உங்களுக்கு தான் சொல்கிறேங்க, நீங்களாம் கோழி குஞ்சு தெரியாமல் பேசிக்கணும். ஆமே,
கழு குஞ்சு தான் புரியும் டக்குன்னு. ஆமா, என்னன்னு சொல்ற, நானே கோழி குஞ்சு. ஹல்லேலூயா. கொஞ்சம் பாருங்க, நீங்கெல்லாம் தேவனுடைய வித்து. சொல்லுங்க, தேவனுடைய வித்து உள்ளுக்குள்ள இருக்குது. அது என்ன செய்யுது அப்படின்னா, அந்த வித்து தான் உங்களை மேலே கொண்டு வருது. நீங்க ட்ரை பண்ணி மேலே வரல. சொல்லுங்க, நான் ட்ரை பண்ணி நான் கஷ்டப்பட்டு நான் மேலே வந்துட்டேன்னா அது சொல்லுது கழுகு, அடாட என் வித்து இருக்குனால தான் நீ ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துட்ட, நீ ஒன்றும் ட்ரை பண்ணலை. ஏன்னா உனக்குள்ளேயே ஒரு வித்து உள்ளுக்குள்ள இருக்குது. ஆமென். அதே போல் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வித்து நமக்குள் இருப்பதனால நாம் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி முன்னேறி அப்படி தேவையில்லை. அவருடைய வித்து என்னை மேலே 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 கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எனக்குள்ள அந்த வித்து இருப்பதனால நான் என்ன செய்ய முடியாது என் ஜீவித்தில். அது எப்படி உண்ணானது அந்த வித்து? 1 பேதுரு 1:4. 1 பேதுரு 1:4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தொழுந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். மறுபடியும் பிறகு வச்சாராம். எப்படி பிறகு வச்சாராம்? திரியும் வாசிங்க. 1 பேதுரு 4:1 4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாதுமாகிய சுதந்திரத்துக்கு கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். என்னை மறுபடியும் பிறக்க வச்சார். எப்படி எனக்குள்ள வந்துச்சு? நான் எப்படி இதுக்குள்ள பிறந்தேன்? அவருடைய மிகுந்த இரக்கம்படி. சொல்லுங்க. அப்போ எனக்குள்ள இருக்கிறது தேவ வசனமாகிய அந்த அழிவில்லாத, சொல்லுங்க, தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து. அப்போ அது அழிவில்லாத வித்துனால எனக்குள்ள அது உள்ளுக்குள்ள வசனமாகிய அந்த அழிவில்லாத இருக்கிறதுனால என்னுடைய சரீரம் என்ன செய்யாது? அழியாது. சொல்லுங்க, சரீரம் அழியாது. கண் அழியாது, காது அழியாது, மூக்கு அழியாது, வாய் அழியாது, உடல் உறுப்பெல்லாம் அழியாது. இதை சொல்ல சொல்ல எதுவும் உங்களுக்கு அழிஞ்சு போகாது. ஆமென். இல்லாட்டினா என்ன செய்யும்? என்னாச்சுன்னு தெரியல, வயசு ஆக ஆக காது கொஞ்சம் மங்களமாக கேட்குதுங்க. திரும்பி சொல்லுங்க அப்படிங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அழிவுள்ள வித்துனாலே பிறக்கப்பட்டீங்க நீங்க நம்பதுனால இல்ல. நான் அழிவுள்ள வித்து அல்ல, நான் அழிவில்லாத வித்து. நான் யாருங்க? அழிவில்லாத வித்து. அப்ப அழிவுள்ள வித்துனா எது? அதான் யோவான் சுவிசேஷம் 1:6 எடுத்து வாசிங்க. பார்த்தீங்களா? யோவான் சுவிசேஷம் 1:6 இப்பதான் வாசிங்களே. 13 அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்போ யாருகிட்ட பிறந்தா அழிவுள்ள வித்து? மனுஷ வித்து. சொல்லுங்க, மனுஷனுடைய வித்து அழிவுள்ளது, தேவ வசனமாகிய வித்து அழிவில்லாதது. ஹல்லேலூயா. வசனம் உங்களுக்குள்ள போக 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 அது உங்களுடைய வாழ்க்கையில சுகத்தை பிறப்பிக்கும். வசனம் உள்ளுக்குள்ள போக போக அது உங்க வாழ்க்கையில பணத்தை பிறப்பிக்கும். எதெல்லாம் உங்களுக்குள்ள பிறப்பிக்கும்னு ஆசைப்படுறீங்களோ அது கேட்ட வசனத்தை எடுத்து சொல்ல சொல்ல அது உங்களுக்கு ஜீவனுள்ளதாய் பிறப்பிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை அப்படி ஒவ்வொரு நாளும் அது புதிய வாழ்க்கையாக மாற்றப்படும். ஹல்லேலூயா. அது நீங்க ட்ரை பண்ண தேவையில்லை, உள்ளுக்குள்ள வித்து கிரியை செய்து. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, நான் ட்ரை பண்ண. நீங்க எந்த ட்ரையும் பண்ண வேணாம். ஆமென். எந்த ட்ரை பண்ணாதீங்க. வசனத்தை மட்டும் அறிக்கை செய்யுங்க, வார்த்தை கேட்க வாங்க. இந்த வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கிரியை செய்யுங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய காரியங்களை செய்யுங்க. வித்தியாசத்தை பார்க்க முடியும். வித்தியாசத்தை பார்க்க முடியும். வார்த்தையை கேட்பதனாலயா எந்த விதத்தில் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன்? அப்போ வார்த்தையை அதிகமாய் என்னுடைய வாழ்க்கையில்
கூர்ந்து கவனித்து அதை மறக்காதபடி உள்ளுக்குள்ள பதிய வைக்கணும், உள்ளுக்குள்ள பதிய வைக்கணும். ஆனால் பிசாசுக்கு நீங்கள் என்ன வேணா பேசுங்க, என்ன வேணா பண்ணுங்க, அவனுக்குள்ள இந்த வசனத்தை மட்டும் என்ன செய்ய மாட்டான், உள்ளுக்குள்ள போக விடவே மாட்டான். ஏன்னா அவன் உள்ளுக்குள்ள வசனம் போச்சுன்னா அது என்ன செய்யும், அது வேற லெவலில் பெறும். லூக்காயின் புஸ்தகம் நினைக்கிறேன், லூக்காயின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயு ஒருத்தர் மத்தேயு எடுத்துங்க, மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆகையால் விதைக்க பற்றிய ஊமையை கேளுங்கள், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான், அவனே வழியருகே விதைக்கப்பட்ட, ஆமா, ரோட்ல விதைக்கப்பட்ட ஆள் யார் அப்படின்னா போற போக்கில் கேட்குற, அப்படிங்கிறது போற போக்கில் கேட்குற ஆள் யார் அப்படின்னா அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை யாரும் தூக்கிட்டு போயிடுவாயான், பொல்லாங்கன். யாருங்க? பொல்லாங்கன். ஏன்? இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த வசனம் அது ஜீவனை பிறப்பிக்கும், அது அழிவில்லாத வித்து, அது அழிவில்லாத வித்து, வாழ்க்கையில் அழிவில்லாத சொத்தை வாங்கி கொடுத்துரும். ஆமென். எது உங்களுக்கு வாழ்க்கையில் எது வாங்கி கொடுக்குறோம்? வசனமாகிய இந்த அழிவில்லாத வித்து உங்களுக்கு சொத்து வாங்கி கொடுத்துரும். ஹல்லேலூயா. கப்பல் வச்சவர் சென்னையில் விசாகப்பட்டினத்தில் ஒரு 4 கப்பல் வச்சவர், சாரி 2 கப்பல் வச்சுக்கிறவர் ஒரு இந்து மனுஷன் கடனில் ஆகப்பட்டு லாட்ஜில் படுக்கும் பொழுது தூக்கில் போட்டுடலாம், 2 கப்பல் போயிடுச்சு. எப்படிங்க? ஒரு கப்பல் 100 கோடி, ஒரு கப்பல் வேலை எப்படிங்க? 100 கோடி. 2 கப்பல் லாஸ் ஆயிருச்சு, 200 கோடி லாஸு. ஆமாம், அவன் எங்கேயோ போய் விட்டுட்டான், ஆட்டோமேட்டிக்காக ரிப்பேர் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இதாகிருச்சு, அது வந்து இனிமே முடியாது அப்படின்னு கடன் ஆகி 200 கோடி கடன். சொல்லுங்கள், 200 கோடி கடன் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி தக்கி முக்கி எப்படி அவர் சொத்தெல்லாம் விற்று 100 கோடியை கடனை அடைச்சிட்டார். 100 கோடி கடனை அடைச்சிட்டார். அடுத்த 100 கோடி கடனை அடைக்கிறதுக்கு போதும்போது இனிமேல் விற்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நேராக வந்தார். விசாகப்பட்டினம் நம்ம செத்தோம்னா ஆகாதுன்னு சொல்லி நேராக சென்னைக்கு வந்து, ஆமாம், பிரசவகத்தில் ஒரு ரூமை போட்டு, எப்படிங்க, பிரசவகத்தில் ரூமை போட்டுட்டு, சரி இந்த ரூமில் நாம் நினச்சிடுவோம், லாட்ஜ் ரூம் போட்டு இங்கே செத்துருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிளான் பண்ணுறாரு. பிளான் பண்ணி ஜன்னல் தாக்குறாரு. ஒரு சத்தம் கேட்குது, தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் நல்லவர் அப்படின்னு பாட்டு சத்தம் கேட்குது. பார்த்தா ஏஎஃப்டி சபை சாம்பிள் சொல்லி அவர் பாட்டு பாடிட்டுருக்கிறாரு. சரிங்களா? என்னடா சத்தம் வருது? என்னமோ தேவனே பெரியவர், தேவனே நல்லவர் அப்படின்னு சொல்லி இவர் ஆச்சரியப்பட்டு, சரி நாளைக்கு செத்துக்குவோம், சாவை கொஞ்சம் தள்ளி போடுவோம் அப்படின்னு அந்த இடத்துக்கு அப்படியே கீழே இறங்கி, என்னங்க சத்தம்னா அங்கே ஜெபம் பண்ணுவாங்க, காலையில் ஜெபம். அப்படியா? இல்லைங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் இருக்குது. அப்படியா? அப்படின்னு கிளம்பி அங்கே போய் உக்காடுறாரு. உக்காந்தோன்னா வசனம் வருது, வார்த்தையை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். பிரசங்கம் பண்ணி முடித்தோடனே கூட்டம் 2000 பேர் 5000 பேர் சபை. இவர் பாஸ்டர் யாருமே பாஸ்டர் கூட்டம் முடிஞ்சு டக்குன்னு பாப்பா சொல்லி அவர் பாட்டு போயிடுவார். ஏன்னா ஏன் பாப்பாங்கிறாரு, ஏன் போகிறாருன்னா அவரை விட எது கிரி செய்யும் சொல்லுங்க? வசனம் கிரி. அதில் அந்த நம்பிக்கையில் அவர் டக்குன்னு கிளம்பிடுவார். ஆமாம், நான் சொன்னப்பட்ட வசனம் கிரி செய்யும், பிடிச்சிக்கோங்கிறார். சிலவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா? என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி முடியட்டும், பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போகணுமாங்க. ஆனால் பிரசங்கத்தில் என்ன மெசேஜ்? அவங்க பிரச்சனைக்கு தான் பிரசங்கம் ஆயிட்டு இருக்குது, அவங்க பிரச்சனைக்கு தான் பதில் பிரசங்கம். ஆனால் அவங்க அந்த பிரசங்கத்தை கவனிக்க மாட்டாங்க. அவங்க மேட்ரு என்னங்க? பிரச்சனை எல்லாம் சச்சு முடிச்சணும். பாஸ்டர் பார்த்து 1 hour உட்கார வச்சிடணும், அவர் சேரில் உட்கார வச்சு போட்டு பின்னி எடுத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருப்பாங்க. ஆமாம்,
பிரசங்கம் முடிச்சு எல்லாம் போனதுக்கப்புறம் வந்து அதே ப்ராப்ளம் சொல்லுவாங்க. பிரசங்கத்தில் என்னென்ன பதில் சொல்லணும் அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்லி இதுதாங்க பிரசங்கம் பண்ணேன் இத்தனை நேரம் 1 hour அப்படின்னு. அதனால் சிலவனுக்கு வந்து இந்த பிரசங்கத்து மேலே வார்த்தை மேலே நம்பிக்கை கிடையாது, பாசு மேலே நம்பிக்கை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அதனால என்ன செய்வாங்க, அவர் அப்படி இல்லை, அவர் வந்து பிரசங்க வார்த்தை தான் நம்பிக்கை, என்னை நம்பாதன்றார். அவர் பிரசங்கம் முடிச்சு டக்குன்னு கிளம்பி போயிட்டாரு. இவர் பார்த்தாரு, நம்ம ப்ராப்ளத்தை சொல்கிறதுக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு. அவர் சொன்னார், உங்கள் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகணும்னா கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே நான் பண்ண சிடி கேசட் இருக்குது வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டார். இவர் நேராக போனார், கையில் கொஞ்சம் காசு நினச்சிட்டாரு, அத்தனை சிடி வாங்கிட்டாருங்க. எப்படிங்க, ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு சிடி மொத்தமாக, அப்போல்லாம் சிடி வந்து விலை 30 ரூபா 40 ரூபா தான். 5000 ரூபாய்க்கு ஒரு சிடி முழுக்க வாங்கிட்டு ஒரு டேப் ரெக்கார்டு வாங்கிட்டு போகும்போதே வாங்கிட்டு நேரம் ரூம் போயிட்டார். ரூம் போயிட்டு சரி கேடு அப்படின்னு சொல்லி ஒரு சிடி போட்டு கேட்டார், 2 சிடி போட்டு கேட்டார். கேட்டு சாப்பிட வேண்டியது கேட்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது கேட்க வேண்டியது. மைண்டு இப்போ சூசைட் பண்ண மைண்டு மாறி போச்சு, இப்போ வார்த்தைக்குள்ளே மைண்டு போயிடுச்சு. சரிங்களா? எத்தனை கோடி கடனுங்க? சத்தமாக சொல்லுங்கள். 100 கோடி. எப்படிங்க? ஆமாம், ஏன்னா இவர் தெரியும் இந்த 100 கோடி கடனை சம்பாதிச்சுலாம் கட்டி எல்லாம் முடியாது. அவ்வளோதான், செத்தோம்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம், அதை பார்த்து கொடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக இவர் பாட்டுக்கு வந்தவர். இப்போ மைண்டு மாறிடுச்சு. கேசட் வாங்கிட்டு போய் கேட்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, கேட்க வேண்டியது, இதே தான் பாருங்கள். 1 மாதம் கேட்டு மனுஷன் வார்த்தையில் ஃபுல்லாக பலப்பட்டு ரட்சிக்கப்பட்டார். அங்கே ரூம்லேயே ஒன்றுமில்லை, ரூம்லேயே கேட்டு ரட்சிக்கப்பட்டார். அப்புறம் ரட்சிக்கப்பட்டு இதுதான் உண்மையான கடவுள்னு சொல்லி கேட்டு அப்படியே வர்றாரு. இங்கே சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர்றது, ரூம் போகிறது, வார்த்தை கேட்கறது, அப்படியே கேட்டுக்குது. பாஸ்ட்டுக்கு ஒன்றும் தெரியும். ஒரு பாட்டு பிரசங்கம் பண்ணால் 5000 பேர் 1000 பேர் வர சபை, பெரிய சபை. அதுக்கப்புறம் 1 மாதம் 30 நாளுக்கு அப்புறம் ஒரு 1ஆம் தேதி காலையில் அவருக்கு ஒரு ஃபோனு வருது. சரிங்களா? லேண்ட்லைனில். எப்படிங்க, லான்ச் லேண்ட்லைனில் ஃபோன் வருது. இவர் போகிறாரு. போனோடனே, என்ன சார் உங்கள் ஃபோன் ஆஃபாகவே இருக்குது அப்படின்னா, சொல்லுங்கள். இல்லை, முக்கியமான மேட்ரு என்ன, நீங்கள் அந்த 2வது ஷிப்புக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணீங்க, அந்த இன்சூரன்ஸ் வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இல்லைன்ட்டோம், ஏன்னா வந்து இதாக ஏதோ ப்ராப்ளம் இல்லைன்ட்டோம். இப்போ உங்களுக்காகவே ஒரு எங்கள் ஜிஎம் ஜெனரல் மேனேஜர் வந்து அது அந்த ஃபைலை திரும்பி தட்டி எடுத்து அந்த ஃபைலுக்கு உண்டான காசை 100 கோடியை எங்கள் இன்சூரன்ஸே கட்டும்படி சொல்லிட்டாங்க. அந்த ஃபைல் தூசி தட்டி இருந்துச்சு, இப்போ நாங்கள் எடுத்து இப்போ சொல்கிறோம். உங்களுக்கு கேட்டு பார்த்தோம், எல்லாமே கேட்டு பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு லேண்ட்லைனை மட்டும் தந்துட்டு போயிட்டீங்களா, நீங்கள் ரூமில் தங்குறேன்னு சொல்லி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் போகிறதா சொன்னாங்க. நீங்கள் உடனே எங்கள் ஃபோன் எடுங்கன்னு சொல்லி டக்குன்னு ஃபோன் எடுத்து பார்த்தா எல்லாமே மெயில் எல்லாமே அதில் வந்திருக்கு. ஆப்பிள் ஃபோனில் பார்த்து படித்து சூப்பர் அப்படின்னு 1 மாதம் வார்த்தையை கேட்டு எத்தனை கோடி வந்துச்சு சொல்லுங்க? 100 கோடி. தரமாட்டேன், முடியாது, உன் ஃபைலில் முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் முடியாது, அவ்வளோதாங்க, ஒரு ஷிப்பு தான் தர முடியும், அடுத்த ஷிப்பில் முடியாது, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொன்னவங்க, அந்த ஃபைலே முடிஞ்சு போச்சு சொன்னவங்க, இவர் சாகலான்னு சொல்லி வந்து வார்த்தையை மட்டும் கேட்டார். பாஸ்டர்கிட்ட ஜெபிக்கவே இல்லை, வார்த்தை கேட்டுக்கிட்டே இருந்தார் பாருங்க. கேட்க அந்த வார்த்தை போய் பழைய ஃபைலை தட்டி எழுப்பி ஒரு ஜீவன் புதுசாக ஒரு ஜீவனை உட்கார வச்சு அவங்ககிட்ட இந்த ஃபைலை போய் கொடுக்க வச்சு அவர் இதை பார்க்க வச்சு எது வார்த்தை கிரியை செய்யுது. எப்படிங்க? வார்த்தை போய் கிரியை செஞ்சு இப்போ அந்த மனுஷர் ரட்சிக்கப்பட்டு சாய் சொல்கிறாரு, 100 கோடி கடனில் வந்தேன், 1 மாதத்தில் உங்கள் வார்த்தை மட்டும் கேட்டேன், சாப்பிட வேண்டிய வார்த்தை கேட்க வேண்டியது, சாப்பிட வேண்டிய வார்த்தை கேட்க வேண்டியது, சாப்பிட வேண்டிய வார்த்தை கேட்க வேண்டியது, இப்போ தட்டிட்டேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். வார்த்தை சொல்லுங்க. வேணாம், வசனத்துக்குள்ளே நீங்க போகும்போது இதான் பிசாசுக்கு அவங்களுக்கு பிடிக்காதுன்னா, நீ என்ன வேணா கேளு, நல்ல ஜெபம் பண்ணு, என்ன வேணா கூப்பாடு போடு, ஆனா வசனத்தை மட்டும் உள்ளுக்குள்ள, ஏன்னா நீ வார்த்தையால் தான் பிறக்கப்பட்டிருக்க. எப்படிங்க? நீ எப்படி பிறக்கப்பட்டிருக்க? ஆமா, அது எப்படிங்க நான் வார்த்தையால பிறக்கப்பட்டிருக்கேன்? ஆதியாகமம் புஸ்தகம், ஆதியாகமம் 3
1 அதிகாரம் அதிகாரம் 1 பக்கம் சொல்லணுமா? அதிகாரம் 1 14ஆம் வசனம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் புண்டையும் பூமி மேல் தங்கள் தங்கள் விதைகளுடைய கனிகள் வாசிங்க ஜாதியின்படியே கொடுக்கும் கனிவிஷங்களையும் முளைப்புகள் என்றார். அது அப்படியே அவர் என்ன பண்ணாருங்க? பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளையும் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் பூமியானது புல்லையும் பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படி விதையை தங்கள் தங்கள் ஜாதியின்படி தங்கள் விதையுடைய கனிகளையும் கொடுக்கும் விருட்சங்களையும் தேவன் அது. அப்போ ஒன்று பிறக்க வைக்கும் பொழுதே உள்ளுக்குள்ள விதையை வச்சுதான் பிறக்க வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு, அது சொல்ற பிரகாரமாவே அது அங்க ஆச்சு. இப்போ நீங்க வாசிங்கன்னா ஒவ்வொன்றா சொல்லும் போது அவர் நேராக இங்க வந்தாரு, லேண்டை பார்த்து சொன்னாரு. 20ஆம் வசனம் வாசிங்க. 20ஆம் வசனம் வாசிங்க. ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனபிக்க கடவது என்றார். ஜலத்தை பார்த்து சொல்றாரு. எங்க சொல்றாரு? ஜலத்தை பார்த்து சொல்றாரு. ஜலனா என்னங்க? தண்ணி பார்த்து சொல்றாரு. அது என்ன செய்யணுமா? நீந்தும் ஜீவ ஜாந்திரங்களை மீன் அதெல்லாத்தையும் அங்க உண்டாக்குன்னு சொல்லி தண்ணி பார்த்து சொன்னா தண்ணியில் என்ன செய்யுங்க அது உண்டாச்சு. லேண்ட் பஸ் சொன்னாரு, மரம் செடி கொடி உண்டாகணும். லேண்ட் பஸ் சொன்னாரு, லேண்டில் வந்து எல்லாம் உண்டாச்சு. தண்ணி பஸ் சொன்னாரு, தண்ணியில் வந்து எல்லாமே உண்டாச்சு. ஆகாய விரிவு பார்த்து சொன்னாராம். 14ஆம் வசனம் போட்டிருக்கு. ஆகாய விரிவு பார்த்து சொன்னாராம், இந்த ஆகாயில நட்சத்திரங்களும் சுடர்களும் ஆகாய விரிவு எல்லாம் உண்டாகும் சொன்னா அங்க பார்த்து சொன்னங்காட்டி ஸ்டாரு எல்லாமே, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாமே அங்க உண்டாச்சு. எதைய பார்த்து சொல்லுங்க, எதைய பார்த்து சொல்றாரோ, நல்லா கவனிங்க, எதைய பார்த்து சொல்றாரோ அதுதான் அதனுடைய மூலப்பொருள். சொல்லுங்க, அதான் அதனுடைய. ஜலத்தை பார்த்து சொல்றாரு, இங்க மீன் எல்லாம் உண்டாகும் சொல்றாரு. அது தண்ணியில மீன்லாம் உண்டாச்சு. இப்ப தண்ணியிலிருந்து மீன் எடுத்தா என்ன செய்யணும்? மீன் ஜாலியா டூர் போகுமா? சொல்லுங்க. தண்ணியிலிருந்து மீன் எடுத்தா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தம் வரலையே. சரி, லேண்டை பார்த்து சொன்னாரு, மரம் செடி கொடல. இந்த லேண்ட்லேருந்து மரத்தை வெட்டி வேரோட எடுத்தீங்கன்னா மரம் ஜீவனோடு இருக்குமா? எப்படி இருக்கு? செத்து போயிருமா? செத்து போயிரும். சூரியன் சன்னில் பார்த்து சொல்ல அங்கிருந்து கீழே விழுந்தா அது ஜீவனோடு இருக்குமா? செத்து போயிருமா? போயிரும். இப்போ அதே அதிகாரத்தில் அதிகாரம் 1ஆவது அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்போ மனுஷனை உண்டாகிறதுக்கு யார் பார்த்து சொல்றாரு? மனுஷனை உண்டாகிறதுக்கு யார் பார்த்து சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க. யார் பார்த்து சொல்றாரு? அவரை பார்த்து சொல்றாரு. பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே என்னுடைய சாயலாக என் ரூபத்தின்படியே உண்டாக்கும்னு சொல்லி பிதா குமாரன் பசுத்தாய் அதான் நான் நமதுன்னு போட்டிருக்கு. அவங்க மூணு பேரும் பேசுறாங்க, நமது சாயலாக நமது ரூப. அதான் ஆவி ஆத்மா சரீரம். அவர் எப்படி திருத்துவோம், நாமளும் திருத்துவமா இருக்கிறோம். ஆமென். நாமளும் திருத்தம். அவங்க 3 பேர் சொல்றாங்க, நமது சாயலாக நமது ரூபத்தின்படி உண்டாக்குவோமாக அப்படிங்கிறாரு. உண்டாக்குனாரா? உண்டாக்கலையா? உண்டாக்கிட்டார். இப்போ மனுஷன் ஏன் ரொம்ப கஷ்டப்படுறான்? ஏன் மனுஷன் ஸ்ட்ரகிளா இருக்கிறான்? மனுஷன் என்ன சம்பாதிச்சாலும் மேலே வராமல் இருக்கிறான். மனுஷங்கிட்ட எப்போ பார்த்தாலும் ஒரே ப்ராப்ளம், பிரச்சனையா இருக்குது. ஏன் மனுஷனுக்குள்ள ஒரே ஸ்ட்ரகிளு? ஏன் மனுஷனை தத்தளிக்கிறான்? ஏன் வாழ முடியாம ரொம்ப கஷ்டப்படுறான்? ஏன்னா தண்ணியை பார்த்து சொன்னாரு, மீன் எடுத்து வெளியே போட்டா என்ன செய்யும்? தண்ணியில இருந்து மீன் வெளியே வந்தா என்ன செய்யும்? சத்தமா சொல்லுங்க, துடிச்சு சாவும். அதே போலதான் அதை பார்த்து சொன்னதுனால
அதான் மூலப்பொருள். தண்ணி தான் மீனுக்கு மூலப்பொருள். தேவன் அவரை பார்த்து சொன்னதுனால மனுஷனுக்கு யாரு மூலப்பொருள்? சத்தமா சொல்லுங்க. தேவன் தான் மூலப்பொருள். அதனால தேவனை விட்டு வெளியே போனா, தேவனுடைய வார்த்தையை நம்பாம மத்ததை பிடிச்சோம்னா அவனுக்கு சகல் ஆயிடுது. அவன் வாழ்க்கை பிரச்சனை ஆயிடுச்சு. வாழ்க்கை அப்போ அவன் தேவனை விட்டு வெளியே போனா, அப்படின்னா இல்லைங்க பாஸ்டர் சர்ச்சுக்கு தான் பாஸ்டர் வரேன், நான் டான்னு சர்ச்சுக்கு வந்துடுவேன், நான் கரெக்டாக இருந்துருவேன், என்னெல்லாம் பார்த்து நான் சபையிலே நான் வந்து சபையும் அப்படி இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி சொல்லும் போது பவுல் சொல்றாரு, ஆமா உண்மைதான், அதெல்லாம் உண்மைதான். 1 கொரிந்தியர் 3 நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 3 சீக்கிரம் வாசிங்க, முடிக்க போறேன். 1-2 வசனங்கள். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும். கிறிஸ்துவுக்குள் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் குழந்தை சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கு வெளியே இல்ல, கிறிஸ்துவுக்குள் குழந்தை தான். நான் கிறிஸ்துவுக்கு வெளியே போகலைங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேங்க, நான் தேவனால் பிறந்திருக்கேங்க, நானும் தேவனோடு தான் இருக்கிறேங்க. அப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். ஆனா எப்படி இருக்கிறேன் சொல்லுங்க, சொல்லுங்க. குழந்தையா இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், குழந்தையா இருக்கிறேன். இப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்கு வெளியே போல. சர்ச்சுக்கு வரேன், அபிஷேகம் பெறேன், அந்நிய பாஷை பேசுறேன், எல்லாம் ஓகே தான். ஆனா நான் கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்கு வெளியே போகல. ஆனா இங்க குழந்தையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு இருக்கிறதா குழந்தைக்கு இருக்குது, சரிங்களா? மனுஷனுக்கு இருக்குதா? குழந்தை கண் இருக்குதா? மூக்கு இருக்குதா? வாய் இருக்குதா? சொல்லுங்க. காது இருக்குதா? பிறந்த குழந்தைக்கு. அதுவும் நம்மளே மாதிரியே கை கால் மூஞ்சி மூளை இருக்குது, கிட்னி இருக்குது, ஒன்று கடிக்குது, சாப்பிடுது, டூ பாத்ரூம் போது எல்லாமே அது செய்யுது. குழந்தை செய்யுமா செய்யாதுங்களா? நாம தான் சரி அதுவும். அப்போ நம்மளை போலவே அது 100 மடங்கு மனுஷன்தான், 100 மடங்கு மனுஷன்தான். பூர்ணமானப்பட்ட ஒரு மனுஷன்தான், பூர்ணமாகப்பட்ட ஒரு ஒரு குழந்தை தான். அது எல்லாமே இருக்குது, அதில் எதுவுமே இல்லை. நம்ம என்ன செய்கிறோம்? அந்த குழந்தைய பார்த்து என்ன பாரு, மூக்கு இருக்குது, கண் இருக்குது, வாய் இருக்குது, எல்லாமே இருக்கு. அப்புறம் எஞ்சி நடந்து போய் பாத்ரூம் போந்தா இங்கே உச்சா போயிடுற அப்படின்னு சொல்லுவோமா? சொல்லுங்க, சொல்லுவோமா? அந்த குழந்தைய பார்த்து பாருங்க என்ன மாதிரி இருக்குதுங்க குழந்தை. நேத்தான் பெத்தங்க, நேத்து பெத்து எடுத்தேன். இந்த குழந்தை மூக்கு கண்ணு காது மூக்கு எல்லாமே இருக்குதுங்க. பாரு பாரு ஒரே கத்து. பேசாம இருக்க மாட்டேன், எஞ்சி ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணு அப்படி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஏன் முடியாது? அதுவும் குழந்தை தானங்க, ஏன் முடியாது? சொல்லுங்க. சத்தமா சத்தமா கேட்கல, கேட்கல. பத்தாது வாய் தரது என்னங்க? வளரல. வளராம இருக்கனாலதான் பிரச்சனையே. ஆமென். நீங்க கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறீங்க, இன்னும் கார் வாங்கணும், வீடு வளரல. கார் அந்த குழந்தைய பார்த்து கார் சாய்ப்பை இந்தாப்பா, கார் சாய்ப்பை போய் கூடுனா கொடுப்போமா? சரிங்க. அதான் எதுவுமே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம், எதுவுமே சாதிக்காமல் இருக்கிறோம். ஏதோ வருது, வியாபாரம் வருது போகுது, வருது போகுது, வீட்டு வாடகை கட்டுறோம், பிள்ளைங்க ஃபீஸ் கட்டுறோம். அப்படிதான் போதுமானுக்கு அதிகமான ஒரு பெரிய வருமானம் எனக்குள்ள இல்லாமல் இருக்கிறது. காரணம் என்ன? நான் கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறேன், ஆனால் குழந்தையா இருக்கிறேன். நான் ஆசைப்பட்டது என்னால் பெற்றுக்கொள்ள முடியல, நான் இஷ்டப்பட்டது நான் வாங்க முடியல. இஷ்டப்பட்டது எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்ப் தேவை. எதனால இன்னொருத்தருக்கு டிபெண்ட் பண்ணியே இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் இன்னொருத்தரே சார்ந்து இருக்கிறேன், அவங்களும் சார்ந்து இவங்களும் சார்ந்து. குழந்தை எப்பொழுதும் தகப்பனும் தாயும் சார்ந்தா இருக்கும், தனியாக எதுவுமே செய்யாது. ஹல்லேலூயா. நீங்க இன்னும் சார்ந்தா இருக்கீங்களா? எதுக்கு உங்களை எனக்கா ஜெபம் பண்ணுங்க? ஏன் நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் டூவா உங்க கூட கேட்க மாட்டாரா?
ஐயோக்கிய பயலே நீ ஜெபிக்காத சொல்கிறாரா? சொல்லுங்களேன், சொல்லுங்க. நீங்கள் ஜெபிச்சே கேட்பார். ஹல்லேலூயா. ஆமென். இங்கே இது மாதிரிலாம் எங்கேயும் பிரசங்க கேட்க மாட்டீங்க. என்கிட்ட வா, நீ என்கிட்ட ஜெபம் பண்ணு, ஒழுங்காயிரு அப்படிதான் கேட்பீங்க. நான் அப்படி இல்லை. உன்னாலும் எல்லாம் உன்னால் முடியும் தம்பி தம்பிங்கிற ஆள் நான். ஹல்லேலூயா. உன்னால முடியும். நீ ஜெபிச்சாலும் கர்த்தர் கேட்பார். உன்னோட இயேசு இருக்கிறார். உன்னால செய்ய முடியாத காரியம் உலகத்தில் எதுவுமே இல்லை. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உன்னால எல்லாம் கூடும். நீ தேவனால் பிறந்திருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆமா, அதுக்கு என்ன தேவை? எனக்கு தேவனை பற்றி அறிவு தேவை. அந்த அந்த குழந்தைக்கு என்ன தேவை? இப்போ செர்லாக்கு 5 மாதம் 6 மாதம், அதுலேயும் பேக்காக இருக்குது பாருங்க. இதில் 5 மாதம் பேக்கு, 3 மாதம் பேக்கு, 4 மாதம் பேக்கு, இந்த பேக்காக வரும். அதுலேயும் அந்த பேக்லேயும் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வரும். அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குதோ அதான் பார்த்து நாம் என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆமாம், அதனால தான் நான் செய்வேன். நான் சில சமயம் எங்கேயாச்சும் போகிறீங்களா, போயிட்டு வாங்க, காது குத்தவா போயிட்டு. ஏன்னா செர்லாக்கு கொடுக்குற குழந்தை காது குத்தப்போ எல்லா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வா, ஏன்னா செர்லாக் கொடுத்துட்டு இருக்கிறேன். திடீர்னு பிரியாணி கொடுத்தா பிக்கிட்டு செத்துரும், சபைக்கே வராது. ஹல்லேலூயா. என்ன இப்படி புதுசாக இப்படி சொல்கிறாங்க, என்னது? அதனால தான் நான் செய்யுங்க, எல்லா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வாங்க, எல்லா பக்கமும் இருங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் சில ஆளுங்க இருக்காங்க என்கிட்ட, போகாத இரு அப்படிமா. நீ எதுக்கு போகிற? ஊருக்கே போகாதுன்னு சொல்கிறேன். கேட்டு பாருங்க. ஊருக்கு போனால் அவ்வளோதான், தொலைச்சி போடுவோம் அப்படின்னு. சண்டைங்க வந்து ஆகணுமே. ஹல்லேலூயா. சதீஷ்ல இருக்காரு, கேட்டு பாருங்க. சசில் ஊருக்கு நாகப்பட்டினம் எங்கன்னா போயிட்டு வா, சண்டை இங்கே வந்தாகணும், இங்கே பாராட்டினா அவ்வளோதான் அப்படின்ட்டு. இதுக்குன்னே போயிட்டு ஓடி வந்துடுவான். காலையில் சண்டே மார்னிங் ஃபஸ்ட்டு வந்துட்டேன், வெரி குட் வா. ஏன்? இவருக்கு பிரியாணி தரலாம், சூப்பு கூட தரலாம். ஆமே, பிரைஸ் இல்லா. சிலவங்களுக்கு என்ன செய்வாங்க, அவங்க இன்னும் குழந்தை, ஏன்னா அவங்க ஆசைப்பட்டது செய்ய முடியல, ஆசைப்பட்டது கேட்க முடியல. ஏன்னா அவங்க குழந்தையா இருக்காங்க. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, குழந்தையா இருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு எது நல்லது, இதை கேட்டு நான் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டேன், இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள என்ன செய்யுது, பாவம். அப்போ அவங்கள நாம தான் என்ன செய்யணும், போற்றி பாதுகாத்து டோ 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 தூங்கு கண்மணி ஆட்டினாதான் அந்த குழந்தை ஜீவனோடு இருக்கான். எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? குழந்தைய காப்பாற்றணும். நான் பாட்டுக்கு அதுன்னு சொல்லி கொடுத்து அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் வேண்ட முடியாது, அப்புறம் பிரச்சனை ஆயிரும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்துவுக்கு குழந்தையா இருக்கீங்க. சொல்கிறாரு, நான் ரொம்ப பிரசங்கத்தில் எடுத்துகிட்டு வந்தேன், நான் ரொம்ப மெசேஜெலாம் ரொம்ப எடுத்து பாரு. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குள் என்று, எப்படிங்க, உங்களோடு பேசக்கூடாதபடி மாம்சுக்குள் என்றும் கிறிஸ்துக்குள் குழந்தை என்று எண்ணி நான் ரொம்ப ஹை லெவல் நினச்சிட்டு எடுத்து வந்தேன். பார்த்தா நீங்கள் எல்லாம் ரொம்ப பேபியாக இருக்கீங்க. நான் 2 மணிக்கு இன்னும் பேச மாட்டேன், நான் ரொம்ப சாஃப்டாக பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். புரிதா புரியலீங்களா? அப்போ நான் இயேசுவுடைய வார்த்தையினால பிறந்திருக்கேன். இயேசுடைய வார்த்தையினால பிறந்திருக்கிறேன். இந்த வார்த்தையினால பிறந்த நான் இப்போ வளரணும். எப்படிங்க வளரணும்? என் வாழ்க்கையில் எல்லாம் சாதிக்கணும்னா எனக்கு யார் மூலப்பொருள்? சத்தமா சொல்லுங்க, தேவன். சொல்லுங்க, தேவன். அந்த தேவன் எங்க இருக்கிறாரு? யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்போ வார்த்தை தான் தேவன். சொல்லுங்க, வார்த்தை தான் தேவன். இப்போ நீங்க தேவன் மூலமா தான் பிறக்கப்பட்டீங்க, உங்களுக்கு தேவன் தான் மூலப்பொருள். இப்போ அந்த தேவன் வார்த்தையா இருக்கிறாரு. இப்போ இந்த வார்த்தையை கேட்க கேட்க உங்களுக்குள்ள என்னாகும்? வளர்ச்சி உண்டாகும். என்னாகும்? வளர்ச்சி உண்டாகும் போது உங்களுக்குள்ள என்ன நடக்கும்? மத்தேயு இப்போ வாசித்தமே 13ஆம் அதிகாரம். வளர்ச்சி உண்டாகும் போது 23ஆம் வசனம். நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்ட விதையோ, நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுமாயிருந்து 100ஆகும் 60ஆகும் 30ஆகும் பலன் தருவான் என்றார். உள்ளுக்குள்ள பதிஞ்சொன்ன ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கை 100 60 30. சொல்லுங்க, 100 60 சாரி 30 60 100 கேட்க. 30 60 100 எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? ஒரு 10,000 வச்சுங்க, பெருக்கள் 30% போடுங்க. 10,000 வைக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க ஒரு மாதத்துக்கு, பெருக்கள் 30%.
சொல்லுங்க. எவ்வளோ வரும்? 10 பேர்கள் 30%. சொல்லுங்க. 10,000 சம்பாதிக்க 30% லாபம் உங்களுக்கு உண்டாச்சுன்னா 30% 10,000 வந்து 30% ஜாஸ்தி ஆகுதுன்னா எவ்வளோ சம்பாதிப்பீங்க அடுத்த மாதம்? 30%னா என்ன பாஸ்டர் நாங்கள் பிரசங்கியாக்கு வந்தால் மேக்ஸ்லாம் போடுறீங்க. இந்த மாதம் 10,000 அப்படின்னா 30%னா அடுத்த மாதம் 40,000. ஹல்லேலூயா. சரிங்களா? அதுக்கு அடுத்த மாதம் 30%னா அடுத்த மாதம் 12 எவ்வளோங்க? 1,20,000. இப்போ 30 60 சொல்லுங்க. 30 60 அப்போ 100 யோசிச்சு பாருங்க. உள்ளுக்குள்ளே எந்த அளவு வார்த்தை கிரியை செய்தோ உன் வியாபாரம் 30 60 100 மாறும். நம்பினா கை தூக்கி ஆமின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லாட்டினா பேசாம கையை கட்டிட்டு உட்காந்துங்க, தமிழ்நாடு மெக்கனில் பேக் மாதிரி. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். வார்த்தை சொல்லுங்க. வார்த்தை உள்ளுக்குள்ள போக போக தான் விளைச்சல் உண்டா. மற்றபடி நீங்கள் ஓடுறீங்க ஆடுறீங்க எல்லாம் சூப்பர், அதுக்காக வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடாது, வேலைக்கு போங்க, சரிங்களா? ஆனால் அந்த வேலையில் மத்தியில் வேலையில் முதல்ல தேவனுடைய வார்த்தையை பேசிக்கிட்டு தேவனுடைய வார்த்தையை யோசித்து தேவனுடைய வார்த்தைக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைன்னு யோசிக்காதபடி, அதை நீங்கள் நினைக்காதபடி, அதை நீங்கள் சுதந்திரத்து கொள்ளாதபடி முதல்ல முள்ளு வரும். எப்படி வரும்? முள்ளு வரும், அப்புறம் கற்பாறை வரும், சரிங்களா? இந்த முள்ளும் கற்பாறையும் அடுத்த வாரம் பார்க்குறான். டைம் ஆயிடுச்சு, இல்லை நினைப்போமா? பேசலா? முள்ளும் கற்பாறையும் அடுத்த வாரம் பார்ப்போம். பிள்ளைங்க வந்தாலே எனக்கு முடிக்கணும்னு எண்ணம். ஆமே, இதுக்கு தான் அமுச்சு விட்ருவாங்க, ஃபஸ்ட்டு டைம் ஆச்சு அப்படின்னு. வார்த்தையில் மேலே வராமல் இருக்க காரணம் என்னங்க? முள்ளும் கற்பாறை. இந்த 2 காரியம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா வர முடியாது. அதனால் அதை எப்படி ஈஸியாக அகட்டி போடலாம். ரொம்ப பெரிய மேட்டில் ரொம்ப ஈஸிங்க. இப்போ உங்களுக்கு வேண்டியது என்ன? விசுவாச வார்த்தையை கேட்குது. எப்படிங்க விசுவாச வார்த்தையை கேட்கும்? அப்போ எது உங்களை சுகமாக்கும், எது உங்களுடைய வியாபாரத்தை பெருக பண்ணும், எது உங்களை வாழ வைக்கும், எது உங்களை முன்னேற்றும், எது உங்களை மாபெரும் சக்தியாய் மாற்றும்? கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க. ஆமாம், இந்த வார்த்தையை அதிகமாக கேட்க, அதுதான் சொல்றேன். சண்டே சாயந்தரம் வச்சுருக்கேன் பைபிள் ஸ்டடி, ஆவியாத்மா சரீரம். புதன்கிழமை ஒன்று அடுத்த வாரம் வைக்க போகிறேன், அடுத்த ஒன்று காரியம், சரிங்களா? அப்புறம் வெள்ளிக்கிழமை. எப்போ வந்தாலும் இங்கே வார்த்தை மயப்படுத்த எல்லாமே செய்ய போகிறோம். வார்த்தை இல்லாமல் சபை இல்லை, வார்த்தை இல்லாமல் ஜெபஜீவியம் இல்லை, வார்த்தை இல்லாமல் ஊழியமும் கிடையாது. ஹல்லேலூயா. ஏன் அவ்வளோ வார்த்தைக்கு அப்படின்னா 138 சங்கீதம் போட்டு கடைசி மட்டும் வாசி முடிப்போம். ஏன் வார்த்தை வாசிச்சோன்னா அன்பு பற்றி பேச தான் வந்தேன், ஆனால் கர்த்தர் இதை பற்றி பேசினார். 138 சங்கீதத்தை எடுத்து வாசிங்க. 2வது வசனம். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாவத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துகிறேன். நீர் உம்முடைய வார்த்தையை சகல பிரஸ்தாவத்தை பார்க்கல, மற்ற எந்த காரியம் பார்க்கல, மற்ற எது பார்க்கல, எது பண்ணாலும் சரி, அதை விட அவர் எதை முக்கியப்படுத்துறாரோ அதை நான் முக்கியப்படுத்த போகிறேன். அவர் முக்கியப்படுத்தியது நான் வார்த்தையை. என்னங்க? சகல பிரஸ்தாவத்தை பார்க்கிலும் வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துகிறீர், முக்கியப்படுத்துகிறீர், அதை பயங்கரமாக எடுக்கிறீங்க, அந்த வார்த்தையை மேலே தூக்குறீங்க. அதனால அந்த வார்த்தையை நான் பிடிக்கிறேன், நான் மகிமைப்படுத்துறேன். இதன்படி என் வாழ்க்கை மாறுபடி நான் சொல்லுகிறேன், சொல்லபடியே ஆகும். கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ராபாடா ஹந்தாலா ரோஹந்தா பானா ஹன்ஷா கடி லோரிபீரி அந்தன ரஹங்க பால ஹந்தோட ரோக்கோ டுபானா நியா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவை வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சகல பிரஸ்தாவத்தை பார்க்கிலும் வார்த்தை நீர் பயன்படுத்துகிறீர்கள்.
நாங்கள் கத்தாவராஜா தேவ வசனமாகிய வார்த்தையின்படி பிறக்கப்பட்டவங்க ஆண்டவரே. கத்தாவே நாங்கள் தகப்பனே நீர் வார்த்தையா இருக்கிறீர், நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே உண்டாக்குவோம் சொல்லி அந்த வார்த்தையின் மூலமாய் நாங்கள் பிறக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அழிவுள்ள வித்து அல்ல, அழிவில்லாத வித்தால பிறக்கப்பட்டிருக்கோம். எனவே என்னுடைய வியாபாரம் அழிஞ்சு போகாது, என் பிசினஸ் அழிஞ்சு போகாது, என் வருமானம் அழிஞ்சு போகாது என்றால் எனக்குள்ள அழியாத வித்தாகிய உம்முடைய வசனம் இருப்பதனால நான் அழியாதபடி தகப்பனே, தோல்வி இல்லாதபடி ஆண்டவரே வெற்றி வாழ்வாய் வாழ போகிறோம் ஆண்டவரே. நம்புகிறேன், விசுவாசிக்கிறோம், அதை அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. வாழ்க்கை முற்றுமாய் உம்முடைய வார்த்தைக்குள்ளாய் கட்டப்படும்படி ஜெபிக்கிறோம், திருநம்பிக்கிறோம், திருநாமத்தை மயப்படுத்தும் இயேசு மூலமே நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை சோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி. அவசரமாக வருவாரு. நம்முடைய கர்த்தரை கிருபையும் பிதாவுடைய பசுவாய்க்கும் பாதாளமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா நம்மோடு இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.